பொண்ணு கொஞ்சம் ஸ்பெஷல் சார் கொஞ்சம். சரி, உங்களுக்கு பொண்ணு உங்க பொண்ணு ஸ்பெஷல். என்னடா இழிச்சவாய பாருங்க. 24 வயசு வரைக்கும் என் பொண்ணை என் குடும்ப கண்ணுங்கத்தோ பார்த்துட்டு இருந்திருக்கேன் சார். எல்லாம் பார்த்து போவோமா, வேற எல்லாம் பார்த்து போவோமா. கல்யாணம் பண்றதுக்கு நான் 24 இயர்ஸ்க்கு மேலே தான் நான் பிளான் பண்ணது. பிளான் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன், பொண்ணு சென்னையில தான் இருக்கணும், அவர்கிட்ட வெளியூர்ல வேலை செய்ய மாட்டாங்க சொல்லி தான் நான் கரெக்ட் தானே, சென்னையில தான் இருக்காங்க. சென்னையில தான் இருக்கு. பக்கத்திலே வச்சில, தூரமா தான் வச்சிருக்கேன். ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல தான் வச்சிருக்கேன் நானும் என் பொண்ணு. ஓகே, மக பக்கத்துல இருக்கணும் உங்களுக்கு ஆசை. அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. உன் இடத்துல எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை போதும். அட கன்றாவியே. டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. என்னம்மா ஆச்சுன்னா, எங்க அப்பா இருந்தா இந்த வேலை செய்ய சொல்லிருப்பாரா, சாப்பிடும் போது போய் நீ வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார் நான் சொல்றேன், நான் ஹெல்ப் பண்றேம்மா, கட் பண்ணி தரேன், நீ வேணா சும்மா இரு, இல்ல நீ கைட் பண்ணு, நான் பண்றேன்ற. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இல்ல உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை வச்சுக்க இந்த டைம்ல வச்சிருக்க மாட்டாரு.